யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் கப் டாட் வந்து எப்படி வந்து சரியாக பிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கப் டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக வந்து பிடிக்கலைன்னா ப்ளவுஸினுடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக அமையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இந்த வி ஷேப்பில் வந்து கட் பண்ணுவாங்க. ஆனால் நான் தைக்கிற மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் தான் வந்து நான் வந்து கட் பண்ணுவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் வந்து சரியாக வருது. நீங்கள் எப்படி கீழ்ப்பக்கம் இந்த ஷேப் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டாட் வந்து பிடிக்கும்போது இந்த கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அமையும். இப்போது நம்ம இங்கே டாட் பிடிக்கிறது வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வி ஷேப்புக்கும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு டாட் பிடிக்கிறோன்னா, இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.25 இன்ச்சு டாட் பிடிச்சா போதும். நமக்கு வந்து கப் லூஸ் கம்மியாக வேணும்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்ம பிடிக்கக்கூடிய அகலத்தை வந்து கம்மியாக பிடிக்கணும். கப் லூஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அகலமாக பிடிக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கப் லூஸ் வந்து கம்மியாக பிடிக்கும்போது இந்த வி ஷேப் வந்து கம்மியாக எடுக்கணும். அகலமாக பிடிக்கும்போது இந்த வி ஷேப்பை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மேலே ஏற்றணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் வந்து கிடைக்கும். இந்த வி ஷேப் வந்து நம்ம கட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பிடிக்கக்கூடிய இந்த டாட்டுக்கு இது வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை வந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம ரொம்ப பெருசாக பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வந்துடும். ரொம்ப பெருசாக பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மேல் பக்கம் சேர்த்தி எடுக்க வேண்டி வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எவ்வளோ சேர்த்தி பிடிச்சாலும் இந்த ஷேப் நீங்கள் எடுக்கலைன்னா, இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து கப் லூஸே வந்து கிடைக்காது. இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.25 இன்ச்சுக்கு வந்து பிடிப்பேன். இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. 1.25 இன்ச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மடிச்சிருக்கிற பகுதியில் இப்போ நம்ம 1.25 இன்ச்சு வைக்கும்போது இப்படி மார்க் பண்ணால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு. நான் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறதுனால 1.25 இன்ச்சு வந்து இதுக்கு வைப்பேன். இதே வி ஷேப்னா பாருங்கள், நீங்கள் 1.5 இன்ச்சு வைக்கணும். வி ஷேப்னா இது 1.5 இன்ச்சு வரும். இது இந்த 1.5 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு 1.25 இன்ச்சு லூஸ் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் கட் பண்ணால் 1.25 போதும். வி ஷேப் கட் பண்ணால் பாருங்கள் 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் அந்த மார்க்கில் வருது. அதனால் நீங்கள் எந்த மார்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வி ஷேப் கட் பண்ணாலும் சரி, ரவுண்ட் ஷேப் கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த 2 ஷேப்பையும் ஒன்றா வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் இந்த சைட்லேருந்து நம்ம எங்கே டாட் பிடிப்போமோ அந்த இடத்துல 1.25 இன்ச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணுங்க. இப்படி வச்சு மார்க் பண்ணுங்க நேராக. அதாவது இந்த எல் ஷேப் வரணும். இந்த மடிப்பும் நம்ம வைக்கிற டேப்பும் எல் ஷேப்பில் வரணும். நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணுறதா இருந்தால் 1.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு எல்லா ப்ளவுஸுக்கும் சரியாக இருக்கும். இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க, முத தைக்கிறாங்கன்னா 1 இன்ச்சு பிடிச்சா போதும். இதை விட நீங்கள் 1.5 இன்ச்சு இந்த சைஸுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் அன்சைஸுக்கு வந்து நம்ம வந்து பிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 1.25 இன்ச்சு நான் வந்து பிடிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து 2.25 இன்ச்சு வந்து பிடிப்பேன். ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 3 இன்ச்சு, அதுக்கு மேலே நான் வந்து பிடிக்க மாட்டேன். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு உயரம் வைப்பேன். அதாவது இந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மார்க் தான் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் மார்க் பண்ணுவேன். அதனால் பார்த்திங்கன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா 2.25 அல்லது 3க்குள்ளே தான் நான் வந்து உயரமே வைப்பேன். ஆனால் இதே நீங்கள் வி ஷேப் வைக்கிறதா இருந்தால் பாருங்கள் 3.5 இன்ச்சு வருது. வி ஷேப் வைக்கும்போது 3.5 இன்ச்சு வருது. இதே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வைக்கும்போது 2.25 தான் வருது. இந்த வி ஷேப்பு ரவுண்ட் ஷேப் இதை பொறுத்து தான் நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1.25 பிடிச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு பிடிச்சா போதும்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறோமா வி ஷேப் கட் பண்ணுறோமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்கணும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மடித்து போட்டு இப்படி 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அது வி ஷேப் வைக்கும்போது கொஞ்சம் சேர்ந்து வரும். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து தையல் போடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாட் பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக 1.25 தான் பிடிச்சிருக்கிறேன். வி ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25 வருது. ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 தான் வருது. இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறீங்களா வி ஷேப் கட் பண்ணுறீங்களா பொறுத்து இந்த டாட் வந்து பிடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் லூஸ் வந்து நல்லா வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் 1.25 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த கப் லூஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். உங்களுக்கு கப் லூஸ் வந்து பார்க்கும்போது தெரியும். கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து வந்துருக்குது. இப்போ இதையே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம கப் லூஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 இன்ச்சுக்கு தான் பிடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்டும் கம்மி பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து இந்த அகலம் குறைய குறைய இந்த ஹைட்டையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. இது மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்குது. அப்படியே ஒரே அளவுக்கு நான் வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன். இப்போ கப் லூஸ் கம்மியாக வேணும்னா இப்படி தான் நம்ம வந்து தையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அகலம் எவ்வளோ பண்ணுறோமோ அதே மாதிரி உயரமாக நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். இப்போ நாளில் நம்ம அன்சைஸ் நம்ம பிடிக்கிறோம், 1.5 இன்ச்சு பிடிக்கிறோன்னும் போது பாருங்கள், நான் முன்னே சொல்லிட்டேன் 1.5 இன்ச்சு பிடிக்கும்போது 3 இன்ச்சு, இப்போ அதிகபட்சம் 3 இன்ச்சு வரைக்கும் எனக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து மேலே ஏறுன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக பிடிச்சிருக்கிற டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து வருது. கீழேருந்து பார்க்கும்போது 3.5 இன்ச்சு நமக்கு வந்து வரும். இதுக்கு மேலே நான் வந்து டாட்டே வந்து இது வரைக்கும் ப்ளவுஸுக்கு வந்து பிடிச்சதில்லை. 1.5 இன்ச்சுக்கு மேலே நான் வந்து பிடிச்சதே கிடையாது. அதாவது 1.5 இன்ச்சுன்றது சைட்லேருந்து 1.5 இன்ச்சு இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கப் லூஸ் வந்து சரியாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கப் சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறோம், ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு பிடிங்க. நார்மலாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வந்து பிடிக்கலாம். கப் லூஸே எனக்கு பத்தலைன்றவங்களுக்கு 1.5 இன்ச்சு நம்ம வந்து பிடிக்கலாம். இப்படி சைட்லேருந்து தான் நமக்கு வந்து கணக்கு. அதே மாதிரி இந்த ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 2.5 வச்சுருக்கிறேன், ரெண்டாவதுக்கு 2.25 வச்சுருக்கிறேன், மூணாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நான் வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு. அந்த வி ஷேப்புக்கு இங்கே கீழே வந்து நம்ம எவ்வளோ வந்து வி ஷேப் வந்து ஷார்ப்பாக வெட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து நமக்கு கூடும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்து டாட் பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் பிடிக்கக்கூடிய டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. இதிலேருந்து சும்மா தோராயமாக 1 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இதை ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மார்க்கை கரெக்டாக ஒன்றா வச்சு இப்படி மார்க் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டாட் வந்து பிடிச்சிட்டோம். இப்போ 3வது டாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நமக்கு சென்ட்ரு, இது ரெண்டுத்துக்கும் நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு. அப்போ இதிலேருந்து 1 இன்ச்சு மேலே, இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு மேலே வர்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரும்பாலும் இந்த ரெண்டுத்தையும் அழுத்தி பிடிச்சி இப்படியே வந்து டாட் பிடிச்சிக்குவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் இப்படி ரெண்டாம் மடிக்கும்போது உங்களுக்கு எங்கே வந்து கரெக்டாக வருதோ இந்த இதுக்கு நேராக, இந்த டாட்டுக்கு நேராக எங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் எங்கே கரெக்டாக வருதோ அந்த மார்க்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 2 மார்க்கும் இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரத்தாலும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். இதுவும் பாருங்கள் 1 இன்ச்சு மேலே வந்து நிறுத்திட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கு புள்ளி வச்ச மாதிரி நமக்கு 3 டாட் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து வருது. பாருங்கள் கப் லூஸ் வந்து நமக்கு நல்லா தாராளமாகவே இருக்குது. இந்த பஃப் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த பஃப் வந்து வச்சு காட்டுறேன். உங்களுக்கு வந்து கேஃபே கிடையாது, எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கப்புன்னு உள்ள வந்து உட்காந்துச்சு பாருங்கள். அதாவது இங்கே கம்மியாக இருந்தால் இங்கே தூக்கம் எங்கேயுமே பாருங்கள், இங்கேயும் தூக்கலை இங்கேயும் தூக்கலை, எங்கே 3 மூலையிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கலை. இந்த கப்பு வந்து உள்பக்கம் கரெக்டாக வந்து நமக்கு கரெக்டாக வந்து அமையுது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஷேப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நார்மலாக பிடிச்சா போதும். நமக்கு கீழே பிடிக்கக்கூடிய இந்த டாட் ஒன்று தான் ரொம்ப மெயின். இதை மட்டும் நீங்கள் சரியாக பிடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கப் லூஸ் வந்து நல்லா தாராளமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறது தான். நீங்கள் வி ஷேப் விட்டாலும் சரி, ரவுண்ட் ஷேப் விட்டாலும் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுடுவேன்.
பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிட்டேன். அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கப்ளூஸ் வந்து நல்லா கிடைக்கும். இல்லையா மடித்து வந்து தையல் போட்டுடணும். இப்படி இல்லை எனக்கு கட் பண்ண பயமாக இருக்குன்னா இதை இப்படி மடித்து தையல் போட்டுடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கப்ளூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை கட் பண்ணி விடாமலோ இல்லை மடித்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கப்ளூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ப்ளவுஸுக்கு கப் டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.